ஸோ என்ன பண்ணுவாங்க யூஸ்வலாக இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ளே போகிறவங்க சம்டைம்ஸ் வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் நெக்லெக்ட் இருந்திருக்கலாம், அதுக்காக போயிருக்கலாம், இல்லை ஃபிசிக்கலாக கூட அட்ராக்ஷனாக இருந்திருக்கலாம், வாட் எவர் இட் குட் பி த ரீசன். ஆனால் இதுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சோல் கனெக்ஷன் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். சொல்லுவாங்கள்ல அந்த காலத்தில் காதலுக்கு கண் இல்லைன்னு, விச் இஸ் எக்ஸாக்ட்லி சேம். இங்கே வந்து அவங்களுக்கு ஆக்சிடோசின் ஹார்மோன், இந்த லவ் ஹார்மோன் அதிகமாக செக்ரேட் ஆகும், விச் அது வந்து ஒரு ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஹாப்பினஸ் இருக்கிறத அவங்க உணர்வாங்க. ஸோ அவங்களுக்கு மேலே டிபெண்டன்சி வேற ஆரம்பிச்சிடும். இந்த டிபெண்டன்சி தான் நாங்கள் சொல்கிற அலர்ட்னஸ் பாயிண்ட். ஏன்னா அந்த டிபெண்டன்சிங்கிறது என்னென்னா, ரிமோட் எடுத்து நான் அடுத்தவங்க கையில் கொடுத்துட்றேன், என்னோட ஹாப்பினஸ்ஸை அடுத்தவங்க கையில் நான் கொடுத்துட்றேன், அவங்க எப்படி அதை ஆப்ரேட் பண்ணுறாங்களோ அது மாதிரி நான் டான்ஸ் பண்ண போகிறேங்கிறத நான் டிசைட் பண்ணுறதா டிபெண்டன்சி. இட்ஸ் கைண்ட் ஆஃப் அடிக்ஷன். ஸோ அந்த ரிலேஷன்ஷிப்பில் அடிக்ஷன் ஆனதுக்கப்புறம் அந்த பார்ட்னர் அதுக்கு ஈக்குவலாக அதே மாதிரி இருந்துட்டா பரவாயில்ல. அப்படி இல்லை, அவங்க வேறு ஏதாவது டிசிஷன் எடுக்கிறாங்க, இல்லை அந்த உறவு உடஞ்சி போயிடுதுன்னா அப்படின்னா, இந்த டிபெண்டன்சி இருந்த அந்த உண்மையாக உள்ளே இருந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்த மனிதர்களுக்கு இது ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு ஹோப்லெஸ்னஸ் சுச்சுவேஷன் கொண்டு போய் விட்டுரும். அப்போ இந்த உலகமே ஒரு எம்டினஸ் மாதிரி தோணும், இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லைங்கிற மாதிரி தோணும். ஸோ தே வில் கோ ஃபார் திஸ் எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா இந்த ஒரு ரீசன் தான். ஏன் இப்படின்னா, இந்த காக்னிஷன் அப்படிங்கிறது வந்து அப்படியே ஃபாக் மாதிரி ஒரு ஃபார்ம் ஆகி அவங்களால யோசிக்கவே முடியாது. ஸோ அந்த காக்னிட்டிவ் டிஸ்ட்ராக்ஷன்னு சொல்லுவோம். இது வந்து அவங்கள உட்கார வச்சுருக்கோம். ஒரு மூட நம்பிக்கை, இது ஒரு மூட நம்பிக்கை தான். அதாவது இல்லாத விஷயத்த இருக்குன்னு நம்புகிற விஷயம். இவங்களால தான் நான் ஹாப்பியாக இருக்கேன், இவங்க இருக்கிறதுனால தான் நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நம்பும்போது அந்த மனசு அவங்க இல்லை அப்படிங்கிறது வந்து, அப்போ ஹாப்பினஸ் எனக்கு உலகத்தில் இல்லவே இல்லை, வேறு சாய்ஸே இல்லை உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த உலகமே எனக்கு வேணாம் அப்படின்னு யோசிப்பாங்க. ஸோ வேறு சாய்ஸஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா, ஒரு ஹோப்லெஸ்னஸ் தோணுது அப்படின்னா, யூஆர் நாட் அலோன். நீங்கள் இதை தனியாக நீங்கள் ஓவர் கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தெர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க வெளியில். உங்களோட ட்ரஸ்டபிள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கூட உட்காந்து பேசுங்க, ஓப்பன் அவுட் ஃபுல்லாக பேசுங்க. யார் உங்களை ஜட்ஜ் பண்ணாமல் உங்களை அப்படியே கவனிப்பாங்களோ அவங்கக்கிட்ட பேசுங்க. அப்படி இல்லையா, ப்ரொஃபஷனல் சப்போர்ட் எடுத்துக்கோங்க, அவங்கக்கிட்ட போய் ஓப்பனாக பேசுங்க. அந்த ஹீலிங் அண்ட் தெரப்பி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த பர்டிகுலர் எமோஷனை விட்டு வெளியில் வந்துட்டோம்னாவே நம்ம பிரெயின் நமக்கு சொல்லும் அடுத்து என்ன பண்ணணும். யாரும் உங்களுக்கு கைட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அந்த ஹீலிங்க்கு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம் தேவை, அதை எடுத்துக்கோங்க. நத்திங் ராங் இன் தட். இன்னொரு முக்கியமான விஷயம், இவங்க இது மாதிரி எக்ஸ்ட்ரீம் டெசிஷன் எடுத்ததுக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஷேம். வாட் அதர்ஸ் வில் திங்க் அபவுட் மீ அப்படிங்கிற ஒரு ஷேம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, மனிதர்கள் எல்லாருமே சாதாரண மனிதர்கள் தான். நம்ம ஒன்றும் ரொபோட்டிக்ஸ் இல்லை. ஸோ நமக்குள்ள இந்த சில எமோஷ்னல் ஹிக்கப்ஸ் இருக்கும், தவறுகள் நடக்கும். ஆனால் அதுலேருந்து திருந்தி நம்ம வாழ்கிறதுக்கு நம்மளை எப்போவுமே ரெடியாக வச்சுக்கணும். திருந்தி அடுத்த லெவலுக்கு நம்ம போகிறதுக்கு, நம்மளோட வேல்யூஸ்க்கு அலைனாக இருக்க மாதிரி இருக்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு அதை நம்ம யோசிக்க ஆரம்பிக்கணும். எப்பவுமே யோசிக்கும் போது இந்த விஷயத்தை கேளுங்க, இந்த பர்டிகுலர் டிசிஷன் எடுக்கிறதுனால என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும். சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் என் பண்ணால் என்னென்ன கான்சிக்வன்சஸ் வரும். இப்போது சப்போஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் எடுத்துகிட்டே போனேன்னா லைஃப் லாங் வாட் ஆர் த கான்சிக்வன்சஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த லிஸ்ட் அவுட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஹாப்பினஸ் அண்ட் உங்களோட ஹாப்பினஸ்னால் நான் வந்து ஷார்ட் டேர்ம் ஹாப்பினஸ் சொல்ல, ஒரு லாங் டேர்ம் ஹாப்பினஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகுமான்னு பாருங்கள். அடுத்த விஷயம், உங்களோட இன்டர்னல் வேல்யூஸ்னு இருக்கும் இல்லையா, அந்த வேல்யூஸ்க்கு அலைன் ஆகுதா நீங்கள் எடுக்க போகிற இந்த டிசிஷன்ஸ் அண்ட் இந்த கான்சிக்வன்சஸ் அந்த வேல்யூஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுமா அப்படின்னு யோசிக்கும் போது யூ வில் கெட் அ கிளாரிட்டி. என்ன டிசிஷன் எடுக்கணுங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிடும். அடுத்து முக்கியமான விஷயம், சப்போஸ் நீங்கள் இதில் இல்லை ரிலேஷன்ஷிப்பை நான் கட் பண்ணிவிட்டு என்னோட ஆல்ரெடி இருக்கிற பார்ட்னர் கூட இல்லை மேரேஜை ரிலேஷன்ஷிப்பை நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னா அதுவும் பாசிபிள். பட் இது எல்லாமே எப்போ பாசிபிள்னா, நீங்கள் கண்ணை திறந்தால் தான் பாசிபிள். மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க கண்ணை திறக்கவே மாட்டாங்க. as long as it goes smoothly. எப்போ அது உடையுதோ இல்லை எப்போ அது வெளிச்சத்துக்கு வருதோ அப்போ தான் கண்ணை திறப்பாங்க. அப்போ ஒரு கில்ட்டு, ஒரு ஷேம், ஒரு ஃபியருக்குள்ளே போய் மாட்டிக்குவாங்க. முடிவெடுக்க முடியாமல் இந்த எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனுக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன் போகக்கூடாது அப்படின்னா தப்பு இல்லை. சப்போஸ் நீங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் இது மாதிரி இருக்காங்க அப்படின்னா, எக்ஸ்ட்ராமேரிட்டல் அஃபேர்ஸ் நான் சரி தப்புக்குள்ளே நான் போகலை. ஆனால் அப்படி மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து நீங்கள் வெளில வரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா உங்கள் பார்ட்னர்கிட்ட எந்த விஷயத்த நீங்கள் மறைக்கிறீங்களோ, எந்த விஷயத்த சொல்ல முடியாமல் தவிக்கிறீங்களோ அது வந்து ஒரு ஹெவினஸை உங்களுக்குள்ளே உருவாக்கும். ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம் தட் வில் மேக் யூ சிக். ஆக்சுவலி ஒரு லைட்டான ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே இருக்காது. எப்போ அந்த லைட் ஃபீல் வரும்னா, நீங்கள் எதுவுமே இல்லை, எதுவும் இல்லைன்னா எம்டினஸாக இருக்கும்போது உங்களுக்குள்ளே ஒரு லைட் ஃபீல் இருக்கும். உங்கள் ஃபோனை கூட உங்கள் பார்ட்னர் எடுத்துகிட்டா ஒரு பயம் வருது அப்படின்னா
யூ நீட் டு ஒர்க் அவுட். அது என்னென்னு ஓப்பன் அப் பண்ணி நீங்களே அதை பேசி அதை சார்ட் அவுட் பண்ணி வெளியில் வர்றது பெட்டர். அதுக்காக போய் உங்கள் பார்ட்னர்கிட்ட இதை பேசுங்கன்னு நான் சொல்லலை. பட் ட்ரை டு பி ஆனஸ்ட் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம், இது பெயின்ஃபுல், இது ஃபியர், இது கொடுக்கும், இது வந்து நாளைக்கு ஷேமை கூட கொடுக்கும் அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இதுலேருந்து வெளில வருது அப்படிங்கிறத யோசிக்க ஆரம்பிங்க. அண்ட் மூணாவது ஸ்டெப், கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஹீல் பண்ணுங்கள். அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளில வரணும்னா என்னென்ன கான்சிக்வன்சஸ் நடக்கும் லிஸ்ட் அவுட் பண்ணுங்கள். அதுவே ஒரு ஐடியாவை கொடுத்துரும். நாலாவது முக்கியமான விஷயம், பி ஆனஸ்ட் டுவர்ட்ஸ் யுவர் செல்ஃப். இட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அடுத்த ஸ்டெப்பு, உங்கள் பார்ட்னருக்கு நீங்கள் ஆனஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு ஃபுல்ஃபில்டு லைஃப், ஒரு பர்பஸ்ஃபுல் லைஃப் வாழ்ந்த மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதை பற்றி உங்களால் சார்ட் அவுட் பண்ண முடியல, ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, யூ கேன் ஆல்வேஸ் காண்டாக்ட், எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். டெஃபினட்டாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். பணம் இருக்குது இல்லை அப்படிங்கிறது செகண்டரி. உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் நீங்கள் தவிக்கிறீங்க அப்படின்னா, டோன்ட் வரி, யூ கேன் டாக் டு மீ. ஐம் ரெடி டு ஹெல்ப் யூ. ஒரு விஷயம், லைஃபோட எண்டை நம்ம எண்ட் பண்ணிக்கணும், முடிச்சுக்கணும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரீம் ஸ்டெப் எப்போவுமே போகக்கூடாது. லைஃபோட எல்லா கட்டங்களையும் ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கடவுள் நம்ம கொடுத்துருக்காரு அப்படின்னு ரீஸ்டார்ட் மட்டும் பண்ண பாருங்கள். பழைய தவறுகளை திருத்திக்கிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி போகிறது மூலமாக நம்ம வாழ்க்கையை இன்னும் கொஞ்சம் பெட்டராக அமைச்சிக்க முடியும். ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ முடியும் நம்மளாலையும். யோசிங்க. With that note, this is Shakti signing off. Thank you so much for watching my video. Thanks a lot. Bye-bye. Take care.